ஹாய் காய்ஸ் நான் ஒன்றும் சாகல உயிரோட தான் இருக்கேன். ஏன்னா 10 நாள் ஆச்சு வீடியோ போட்டு. என்ன ஆச்சு என்ன ஆச்சு யோ என்னையா ஆச்சு அப்படிங்கிற மாதிரி நம்ம ஆரங்ஸ் ஃபோர்ஸில் இருக்கிறவங்க எல்லாருமே கேட்டிருந்தாங்க. ஸோ ஒரு மொத்தமாக கொஞ்சம் பெரிய கதை அதனால ஒரு வீடியோவை போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான். ஸோ ஒன்றும் இல்லை ஐம் ஃபைன். இப்போ நான் எல்லாமே ப்ராப்பராக இருக்கு. பட் என்ன ஆச்சு அப்படின்னா லாஸ்ட்டாக அந்த மாத்ரா பற்றி வீடியோ போட்டிருப்பேன். அது போட்டு அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு வேலை விஷயமா எர்ணாகுளம் வரைக்கும் போயிட்டு விட வேண்டியதாக இருந்தது. போயிட்டு வந்து ஸோ இறந்த டயத்தில் அப்படியே தூங்கிட்டேன். ஸோ அடுத்த நாள் 4ஆந்தேதி கிட்டத்தட்ட என்னால் கண்ணு கூட திறக்க முடியல. அப்படியே மயக்கம் போட்டு விழுந்துட்டேன். ஸோ காலைல நல்லா தான் படுத்து தூங்கிட்டு இருந்தேன். எந்திரிச்ச உடனே விழுந்துட்டேன். கண்ணு தொறந்தா என்னால் எப்படி சொல்கிறது ஃபோக்கஸ் பண்ண முடியல. எல்லாமே என் பார்வையை சுற்றிக்கிட்டே இருக்குது. தலை கிருகிருன்னு மொத்த பூமியை சுற்றுற மாதிரி ஒரு ஃபீலிங். அதனால் வாமிட்டிங்கும் வந்துகிட்டே இருந்தது. சாப்பிடவும் முடியல. எதுவுமே பண்ண முடியல. உட்கார கூட என்னால் முடியல. படுத்த படுக்கையாக தான் இருந்தேன். நான் அப்படியே தூக்கிட்டு போயிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு போனதுக்கப்புறம் என்னமோ சொன்னாங்க. அது எனக்கு சுத்தமாக இன்னும் ஞாபகமே இல்லை. 3 நாள் கிட்டத்தட்ட படுத்த படுக்கையாக தான் இருந்தேன். மெடிசன், டேப்லெட்ஸு அப்புறம் மருந்துன்னு சொல்லிட்டு போயிட்டே தான் இருந்துச்சு. அப்புறமா 6, 7ஆந்தேதி தான் என்னால் கொஞ்சம் ஃபோக்கஸே பண்ண முடிஞ்சுது. என்னால் ஒரு பொருளை பார்க்க முடிஞ்சுது. நிற்கிது ஸ்டெடியாக. அதுக்கு முன்னாடி நாளா சுற்றிக்கிட்டே தான் இருந்தது. அதுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக இப்போ ரெக்கவர் ஆகிட்டு இப்போ ஓரளவுக்கு ஓகேவாக இருக்கேன். ஸோ அதனால தான் வீடியோ போடுறேன். பட் இனிமேல் வீடியோ ரெகுலராக போட முடியும். ஸோ கவலைப்படாதீங்க. பட் முன்னே இருந்த மாதிரி அந்த எடிட்டிங், அந்த காமெடி எஃபெக்ட்ஸு நிறைய மெனக்கெட்டு பண்ணுவேன். பட் அது மாதிரி பண்ண முடியுமான்னு தெரியல. லைக் எதனாலன்னு தெரியல. அதிகமாக ஸ்ட்ரெஸ் ஆகிட்டான் அப்படின்னு சொல்லி வேறு சொல்லி விட்டாங்க ஃபேமிலியில். இப்போ ஒரு துடியாக துடிச்சிட்ருக்கேன். உனக்கு என்னடா ஸ்ட்ரெஸ்ஸு அப்படிங்கிற மாதிரி. எனக்கும் தெரில எனக்கு என்ன ஸ்ட்ரெஸ்ஸு அப்படின்ட்டு. அப்புறம் என்னுடைய பேஷனாக சில விஷயம் நான் பண்ணிகிட்ருக்கிற விஷயத்தையும் பண்ண முடியாது, பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. யூடியூப்பும் ஒன்று தான். பட் இன்னும் 2, 3 விஷயம். ஸோ நான் எனக்கு ரொம்ப பிடிச்சி ரெகுலராக பண்ண வேண்டியது கொஞ்ச நாள் ஸ்டாப் பண்ணணும். ரொம்ப தலைக்கு ஸ்ட்ரெயின் பண்ணுற மாதிரி எந்த விஷயமும் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. ஃபைன். இது ஒரு புலம்பல் வீடியோவாக இல்லை. ஸோ இது ஒரு எஜுகேஷன் பர்பஸாகவும் வச்சுக்கோங்க. ஸோ மை வெர்டிகோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ப்ராப்ளம் இருக்குது. ஸோ ரொம்ப தலைகிருகிருன்னு வரும். இதுக்கெலாம் சில எக்ஸசைஸும் அண்ட் மெடிசின்ஸும் இருக்குதுன்னு ஸோ நான் தேடிடுவேன். இன்னும் ஒரு 10 நாளில் பக்காவாக வந்துடுவேன். பட் இருந்தாலும் எந்த ஒரு தவறான விஷயம் இருந்தாலும் அதுலேருந்து நல்லதை நம்ம என்ன எடுத்துக்கணுங்கிறது மட்டும்தான் நம்ம பார்க்கணும். அந்த வகையில் மோஸ்ட்டாக ஏர்பாட்ஸ் எப்போ பார்த்தாலும் மாற்றிக்கிட்டே இருக்காதீங்க. அண்ட் லேட் நைட் வரைக்கும் ஃபோன் யூஸ் பண்ணாதீங்க. அப்புறமா இந்த பிரைட்னஸை கம்மியாக வச்சுட்டு பார்க்காதீங்க. இதெல்லாம் எனக்கு சொன்ன விஷயங்கள் நான் உங்களுக்கும் சொல்கிறேன். அதிகமாக மொபைல் யூஸ் பண்ணாதீங்க. இந்த ஏர்பாட்ஸ்லாம் தலையில் மாட்டிட்டு யூஸ் பண்ணுறதுங்கிறது ரொம்பவே கொடுமையான விஷயம். அண்ட் நான் இப்போ பிசி அசம்பிள் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ ஏன்னா இந்த எடிட்டிங்க்கு நான் ஃபோனை பார்த்து பண்ணுறதே எனக்கு இது மாதிரி அதுதான் ஸ்ட்ரெஸ்ஸாக நான் ஃபீல் பண்ணேன். நம்ம சேனல் நெக்ஸ்ட் லெவலுக்கு அப்கிரேட் பண்ணுறோம். ஸோ சப்போர்ட் பண்ணி அந்த மாதவன் அவர் ரொம்ப தேங்க்ஸ் ப்ரோ. அண்ட் நிறைய ஆர்னெக்ஸ் ஃபோர்ஸில் இருக்கிறவங்க ரெகுலராக கமெண்ட் பண்ணிகிட்டே இருந்தீங்க. ஸோ உங்கள் எல்லாத்துக்கும் தேங்க்யூ, லவ் யூ ஆல். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கிறேன்.